ஹலோ மக்களே, வெல்கம் டு பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எல்லாரையுமே யோசிக்க வச்ச படம். அதுதான் நம்ம தாய்க்கிழவி படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு பெற்றுச்சா இல்ல மொக்க வாங்கிச்சாங்கிறத வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போய் பார்க்கலாம். படத்தோட ஒன் லைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கே சாவு மணி அடிச்ச மாசான மனதைரியம் கொண்ட ஒரு பாட்டியோட கதை தான் இந்த தாய்க்கிழவி. முதல்ல இந்த தாய்க்கிழவி அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே உங்களை மாதிரியே தான் நானும் இது ஏதோ ஒரு காமெடி படம் இல்லைன்னா கிராமத்து லொல்லு படம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆனா இது அப்படி இல்லைங்க. தாய்கிட்ட இருக்கக்கூடிய அன்பையும் கிழவின்னு நம்ம செல்லமா அழைக்கக்கூடிய பாட்டிமார்கள்ட்ட இருக்கக்கூடிய அனுபவத்தையும் ஒன்னா சேர்ந்து கொடுத்த படம் தான் இந்த தாய்க்கிழவி. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைலாக் தான். கதை திரைக்கதை மட்டும் இல்லாம இந்த வசனத்தையும் எழுதியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன். அதுவும் குறிப்பா இந்த படத்துல வரக்கூடிய அந்த உயிரோட்டமான கதாபாத்திரமான பவுனத்தாய் கேரக்டரோட அந்த நச்சுங்கிற அந்த பஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு தியேட்டர்ல சும்மா விசில் அப்படி அள்ளி பறக்குதுங்க. உதாரணத்துக்கு இந்த டைலாக் கேட்டுட்டு வாங்க. இவெல்லாம் எமனவே எட்டி வளைச்சு விட்டு இரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்று தருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமலானதே நம்ம எதையும் சொல்ல முடியும். இந்த அளவு ஒரு பாட்டியோட மனதைரியத்தை இதை விட அழகா யாராலையும் சொல்லிட முடியுமா என்ன? சொல்லப்போனா நம்மளோட எல்லா உறவுகளையும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கேரக்டரா பிரதிபலிக்குது இந்த படம். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. ஒரு பக்க டைலாக்க ஒரு வரி கவிதை சொல்லிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாம படிக்கிறது ஈஸியா இருக்கலாம், ஆனா இந்த படிப்பை பெறுறதுக்கு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத அழகா சொல்லிருச்சு நம்ம தாய்க்கிழவி. 10 தலைமுறை இருக்கு பள்ளியோட அனுப்ப என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிட்ட ஒழுக்க பாப்பி என்னடா குரங்கு பண்ண படாத. பொழுதுபோக்குக்காக விளையாடக்கூடிய ஒரு பல்லாங்குழியை வச்சு ஒரு பொண்ணோட நிர்வாக திறமை, அந்த சேமிப்பை இதை விட அழகா சொல்லிட முடியுமா என்ன? பெருங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்சு பொழைப்பே ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு சீன்ல அந்த அம்மா அழகா சொல்லியிருக்குங்க, ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு காசு பணம் வேணுமா வேண்டாமான்னா எனக்கு தெரியாது, ஆனா ஒரு மனுஷன் மரியாதையா வாழணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா காசு தேவை. எப்படிங்க ஒவ்வொரு வசனத்தையும் அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. புரியுற மாதிரியும் சூசகமா இல்ல தெளிவாவே சொல்ற மாதிரியும் அப்படி செதுக்கி இருக்காரு நம்ம சிவகுமார் முருகேசன். இந்த சீனை பார்த்துட்டு வாங்க. அதுல ராதிகா தெரிய மாட்டாங்க, பவுனத்தாய் தான் தெரிவாங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் கூட பெண் சுதந்திரம் அப்படின்னா அது இதுன்னு என்னென்னவோ நினைச்சிருந்தேங்க. ஆனா மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி தாய்க்கிழவி அழகா சொல்லிச்சு பாருங்க. சத்தியமா சான்ஸே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள்ல ஒரு அழகான கருத்தை அருமையான வசனத்துல பின்னி படல் எடுத்திருக்காங்க. இப்படி நீ மாறிக்கிட்டேன்னா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவன் மவ இறக்கும் போதே கிடைச்சிடும். கிளைமாக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்டா? சத்தியமா அந்த படுத்த படுக்கையா இருக்கிறப்ப அந்த பாட்டியோட கைவசைவுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. என்னோட பார்வையில இந்த படங்கள்ல நான் நிறைய பிளஸ் பாயிண்ட் பாக்குறேன். அதுல முதல் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி கிராமத்து நேட்டிவிட்டியோட கூடிய அந்த ஸ்லாங்கும், அந்த ஸ்லாங்குக்கு உயிர் கொடுத்த அந்த ராதிகாவோட நடிப்பும். MR ராதாவோட மகனும் சும்மாவாங்க. இந்த படத்துல ராதிகா மேம் அப்படிங்கறத தாண்டி அந்த அம்மா பவுனத்தாயாவே வாழ்ந்துருக்குங்க. இரண்டாவது ஆணி அடிச்ச மாதிரியான கருத்துள்ள வசனங்கள். மூணாவது நகைச்சுவை. இந்த நகைச்சுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிரிச்சு கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு, வயிறே வலிச்சிருச்சு. ஏன்னா படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே காமெடியில பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த கங்காரு அடிகளார் ஆசம், அவரோட கேரக்டரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நாலாவது திகட்டாத அருமையான அழகான மியூசிக். அஞ்சாவது நடிகர் நடிகையர் தேர்வு. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையுமே அப்படி செதுக்கியிருக்காங்க படத்துல. ஒரு பெண்ணோட படிப்பு, அவ செய்யக்கூடிய தொழில அவளே சூஸ் பண்ணக்கூடிய உரிமை, சேமிப்பு, வாழ்க்கை, திருமணம், இப்படி ஒரு பொண்ணோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பாட்டி நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும்
சொல்லி கொடுத்துருக்கா நம்ம தாய் கிழவி. தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பாக்குற மாதிரி அங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் இருக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பல பேரோட ஏக்கத்தை தீக்கிறதுக்கு வந்தவ தான் இந்த தாய் கிழவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஆத்மார்த்த திருப்தி எனக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச கேரக்டர் என்னது, அவங்கள ஹார்ட் டச் பண்ண அந்த சீன் என்னதுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல, அதான் நம்ம கருத்து பெட்டியில கொஞ்சம் கதைச்சிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு என்னன்னா முத ரிவ்யூ கொடுக்குறோம், அது ஒரு நல்ல படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதுக்கு இந்த தாய் கிழவி எனக்கு அமைஞ்சது ரொம்ப பெரிய வரமா நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி தென்றல் ஃப்ரம் தூத்துக்குடி. நன்றி, வணக்கம்.